பாட்டி என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே ரிலாக்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு எங்கேயாவது போக சொல்கிறாங்க. ஆனால் எல்லோரும் போக மறுக்கிறாங்க. அதனால பார்ட்டி ஒண்ணு அரேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில அந்த பார்ட்டியில வந்து என்ன பண்ணுறாரு, எப்படியாவது வந்து இந்த இந்த பார்ட்டியோட வந்து அபி வீட்டை விட்டு போயிடணும். வீட்டை எப்படியாவது வந்து துரத்தணும் அபிய. அதுக்கு ராகவ் வந்து அபி மேலே வெறுப்படையணும். அதுக்கு ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, அபிக்கு என்ன பண்ணுறாரு, தவறான பொருளை கலந்து கொடுத்துட்றாரு, ஹாட் ட்ரிங்க்ஸு. அதனால் வந்து அபி வந்து அதை குடிச்சிடுறாங்க. அதை குடிச்சிட்டு வந்து அபி வந்து ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அங்கே என்ன பண்ணுறாங்க, அபி ரொம்ப மோசமாக அப்படியே வந்து எல்லார்கிட்டே வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அனு யோசிக்கிறாங்க. அனு வந்து அவங்க மாமியார் வேலை வாங்குறாங்க. இதை பார்த்து வந்து அந்த டைமில் என்ன பண்ணுறாங்க, வேணும்னே அவங்க மாமியாரை அடிக்க போகிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக அங்கே வராரு நம்ம வந்து ராகவ். ராகவ் வந்து அபியை வந்து பலார்னு வந்து விடுறாரு. எவ்வளோ தைரியமாக இருந்தால் எங்கள் சித்தியை அடிக்க போவியா நீ? அவங்க என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க தான் முதல்ல என்னை அடிக்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஆமாம் ஆமாம் ராகவ், அவங்க தான் அடிக்க வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் என்னை ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கீங்க. நான் என்னை வந்து இப்போ கை நீட்டி எல்லாம் முன்னாடி அடிச்சிட்டிங்கல்ல, நான் எந்த தப்புமே பண்ணல. அவங்க பண்ணதுக்கு தான் நான் திருப்பி கொடுக்கலான்னு நினச்சேன். அவங்க என் அக்காவை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. அது மட்டும் கிடையாது, என்னையே அடிக்க ஓடி வராங்க. அதனால தான் நான் இப்படி பண்ணேன். ஆனால் நீங்கள் அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்காமல் நீங்கள் பாட்டு என்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்க. எப்போவுமே நான் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க எல்லாருமே. இதுக்கப்புறம் நாங்கள் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன், நான் இங்கேருந்து போயிடுறேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அபி வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே ராகவ் நீ சமாதானப்படுத்துகிற அபியை போய் என்ன ஆச்சுன்னு போய் பாடுறா அப்படின்னு ராகவ் தேடி போகிறாரு. இங்கே வந்து அதுக்கு முன்னாடி முரளி வந்து அபியை கண்டுபிடிச்சிடறாரு. அபி வந்து பாட்டுன்னு வந்து ரோட்டில் வந்து தன்னை அறியாமல் நடந்து போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி தவறான பொருள் சாப்பிட்டதால அவங்களுக்கு ஒன்றும் புரியாமல் நடந்து போய் யாரும் ஒருத்தர் அவங்க கையை பிடிக்கிறாங்க. யாரும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த டைமில் முரளியை பார்த்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. அட பாவி என்னை விட்டுறா அப்படின்றாங்க. அதெல்லாம் விட முடியாதுடி, உன்னை கூட கூட்டின்னு போகிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் வா அப்படின்னு சொல்கிறோன்னே, உனக்கு ஞாபகம் மருதின்னு பார்த்தா உனக்கு ஞாபகம் மருதி இல்லையே? ஆமாம் எனக்கு ஞாபகம் மருதி இல்லை. இப்போ என்ன பண்ண சொல்கிற? எப்போவுமே ஒன்றை மட்டும் நான் இந்த ஜென்மத்தில் மறக்க மாட்டேன், அது உனக்கே தெரியும். வான்னு கையை பிடிச்சி இழுக்கிறாரு. கையை பிடிச்சி இழுக்கிறியா, உனக்கு அவ்வளோ தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு விட்றாங்க. உன்னை முரளி பயந்துடுறாரு. ஏன் அப்படி இப்படிலாம் பண்ணுற? நான் உன் மேலே உயிரே வச்சிருக்கேன், அது உனக்கு புரியல. ஆனால் அந்த ராகவ் உன்னை வந்து அந்த கேள்வி கேட்குறான், எல்லாம்னா உன்னை அடிக்கிறான், அசிங்கப்படுத்துகிறான். ஆனால் அவன் உனக்கு முக்கியமாக போச்சுல அப்படின்னு சொல்கிறோன்னே, ஏன்னா அவன் என் புருஷன் புரியுதா? நீ வந்து தேவையில்லாமல் என் வாழ்க்கையில் தலையிட்டு இருக்க, போடா இங்கேருந்து முதல்ல அப்படின்றாங்க. என்னையே இப்படின்னா பேசுகிறேன். ஆமாடா அப்படி தானே பேசுவேன், மரியாதை இங்கேருந்து போயிடு. நான் வேற ஒருத்தரோட பொண்டாட்டின்னு தெரிஞ்சு கூட என் கையை பிடிச்சி இழுக்கிறியா? உனக்கு நான் அவ்வளோ தைரியமா? உன்னை அவ்வளோதான் சொல்லிட்டேன். அவர்கிட்ட சொன்னேன்னா இந்நேரம் நீ என்ன ஆயிருப்ப தெரியுமா? இவ்வளோ நாள் அவர்கிட்ட மறைச்சி வச்சு தப்பாக போச்சு. அதுக்கு தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்க. இங்கே பாரு, நீயும் ராகவும் வாழவே வாழலை, உங்களுக்கும் அவனுக்கும் ஒத்தே போகல. எதுக்காக தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்க அபி? ஒத்து போகலன்னா வாழலைன்னா உனக்கு என்னடா வந்தது? புருஷன் பொண்டாட்டி கூட 1000 இருக்கும். இங்கே பாரு, உன் புருஷனே கிடையாது அவன். ஏன்னா உன்னை வந்து தினம் தினம் அவன் விரும்பவே மாட்டேங்கிறான். எப்படி உன் புருஷன் ஆவான்? புருஷன் ஆக மாட்டானா? அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு தாலி எடுத்து காட்டுறாங்க. என் கழுத்தில் ராகவ் கட்டின தாலி இருக்க வரைக்கும் எனக்கு ராக்கி பாய் தான் புருஷன். எக்காரணம் கூட அது மறைவே மறையாது, புரியுதா? அதனால் நீ வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் நடந்துக்கலாம்னு நினைக்காத. அதெல்லாம் கனவுல கூட நடக்காது. நான் நிதானத்தில் இருந்தாலும் இல்லைனாலும் நான் வந்து சொல்கிற ஒரே வார்த்தை, உன்னை பார்த்தாவே எனக்கு அவ்வளோதான், போயிடு மரியாதை போயிடு. இப்போ போல கல்லை தூக்கி அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்லெல்லாம் அங்கேருந்து பொறுக்குறாங்க. உடனே வந்து ஓடி வந்து நல்லா போட்டு அடிக்கிறாங்க கல்லிலே. ஐயோ வேறு வழி இல்லாமல் என்ன பண்ண தெரியாமல் ஓடி போயிடுறாரு அங்கேருந்து வந்து முரளி. அடுத்து வந்து நடந்து போயிட்டே இருக்காங்க. அந்த ராக்கி பாய் எது சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு. என்னையே கை நீட்டி அடிக்கிறாரா? இதுக்கப்புறம் நான் இருந்தால் தானே அடிப்பார், இல்லைன்னா எப்படி அடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. என்னடா இப்படி பண்ணிட்டேடா, எல்லாம் முன்னாடி அபியை அவமானப்படுத்திட்டேடா. முதல்ல அபியை தேடி போனான், தோடியா இல்லையா சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. என்னடா ஆச்சு, அபியை கூட்டின்னு வரையில? இல்லைக்கா நான் அபியை பார்க்கலக்கா, இப்போ தாங்க தேடி போயிட்டுருக்கேன், எனக்கே எங்கே இருக்கான்னு தெரிலக்கா அப்படின்னோடனே, என்னடா இது இப்படி சொல்கிற? அதெல்லாம் தெரியாதுடா, நீ அபியோடு தான் வீட்டுக்கு வர. அப்படி வீட்டுக்கு வந்து தனியாக வந்த அப்புறம் நான் என்ன செய்வேன்னு தெரியாது. நீ பண்ண வேலைக்கு மரியாதை அபியை கூட்டி தான் வரணும் அப்படின்னு அவங்க அக்கா சொல்லிடுறாங்க. அதனால் ராகவ் வந்து எல்லா இடமும் அபியை தெரிய அலையிறாரு. அபி எங்கே போனான்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு எல்லா இடமும் அலையிறாரு. இங்கே வந்து அபி வந்து மனப்போக்கின போல் போயிட்டே இருக்காங்க. வண்டி ஒன்று வந்துடுது வர வழியில், அதில் மாட்டிக்க போகிறாங்க. ஏமா இப்படிலாம் நடக்கிற அப்படின்னு, உன் வேலையை பார்த்துன்னு போய் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து ஒரு பெரிய மலை இருக்குது. அந்த மலையை பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் இந்த ராக்கி பாய் என்னை பார்க்க முடியாத அளவுக்கு நான் போகணும், அப்போ தான் இந்த ராக்கி பாய்க்கு அறிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த மலை மேலே நிற்கிறாங்க. கரெக்டாக வந்து ஒரு சத்தம் வருது மலை மேலேருந்து. அதை வந்து பார்த்துடுறாரு நம்ம வந்து ராகவ் ஓடி வர்றாரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த தண்ணியில் யாரோ வந்து குதிச்ச மாதிரி பெரிய சவுண்டாக வருது. ஐயோ இந்த தண்ணியில் குதிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே பார்க்குறாரு. அடுத்து வந்து திரும்பி பார்க்கும்போது அபி உட்காந்துட்ருக்காங்க. பஜ்ஜி சாப்பிட்டுட்டு அதிர்ச்சி அடைகிறாரு.